சரி தம்பி, எப்பயும் போல அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கடா. எப்பயும் போலயே எடுத்துக்கங்க அந்த ஈக்குவேஷனை. எப்பயும் போல அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க. எப்பயும் போல அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. சரியா? அதுவா இதாகுது? இல்லை, அது இதாகுது, ஏதோ பண்ணுறது. சரி கவனி, அதை ஈக்குவேஷன் எடுத்துட்டு எப்பயும் போல அந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் அதை எழுதிக்கோ. சாரி, ஏஎக்ஸ் பவர் 4 அதை எழுதிக்கோ. ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் கியூபு ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு 0. ஏ வந்து என்ன இருக்குது? 2. பி வந்து 5. சி வந்து -7. டி ஈக்குவல் டு 8. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் இது 4th ஈக்குவேஷன் சொல்கிறேன், பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றனால ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கோ. இல்லை இந்த கொடுத்துருக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டா அப்படின்னு எடுக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். எப்பயும் போல் செஞ்சுக்கிட்டே வா. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து சம்மேஷன் 1 அப்படின்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி பை ஏ மைனஸ் 5/2. அடுத்து சம்மேஷன் 2 2 2ஆக வரணும். ஆல்ஃபா பீட்டா, இது தேவையான்னு பார்த்துக்கோ. இது தேவையில்லை. என்னப்பா எக்ஸ் இல்லையாடா? அப்போ ஈக்குவேஷன் சரி பண்ணிக்க. கியூபுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து வருமா இந்த இடத்துலையா? சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரிதானா? அப்போ டி இல்லை. டிக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இ தான் என்ன வருது? 8 வருது. சரி, ரைட், வெரி குட். இப்போ சம்மேஷன் 2ஓட தேவையில்லடாமா. இது 2 மட்டும் எடுத்தால் போதும். இது 2 எடுத்தால் போதும். இது 2னா இது ஃபஸ்ட்டில் உள்ளது. அது எங்கே இருக்குன்னு தெரியுதா? லாஸ்ட்டில் உள்ளது. அந்த இது வந்து சம்மேஷன் 4 ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. வரிசையாக மாற்றி மாற்றி சொல்கிறோம்ல. மைனஸு, அடுத்து என்ன வந்திருக்கும்? ப்ளஸ்ஸு, அடுத்து என்ன வரும்? மைனஸ்ன்னு சொல்லி என்ன எழுதியிருப்பியான்னு யோசிச்சுப்பார். இதுக்கு வந்து பி எழுதியாச்சு, அடுத்து சி எழுதும், அடுத்து டி எழுதும், மைனஸ் இயா வரும். இ பை ஏ மறந்துடாத. இ மைனஸ் இக்கு என்ன இருக்குது? 8. என்னப்பா மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வருமானு பார்த்துக்க. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்டா ப்ளஸ்ஸு 8/2 அடித்தா என்ன வந்துடும்? 4. பார்த்துக்க, மறந்துடாத. இந்த சைனை பார்த்துக்க, மாற்றி மாற்றி வரும்ல, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. இந்த கணக்குள்ள பாருவேன். ஃபைண்டிய என்ன கேட்டிருக்குடா? ஃபைண்டிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. இதை ரூட்ஸாக வச்சுக்கிறவான். எதை? இந்த ஆன்சரையும் அந்த ஆன்சரையும். இந்த ஆன்சரையும் ரூட்ஸாக வச்சுக்கிறவான்னா இதை வந்து நீனா எடுத்துக்கோ. இதை வந்து ஆல்ஃபா 1ன்னு வேணா எடுத்துக்கோ, இதை பீட்டா 1ன்னு வேணா எடுத்துக்கோ. இப்போ நான் இது ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன ஈக்குவேஷனு? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ எஸ்ஆர்பிஆர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எஸ்ஆர்பிஆர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது ரெண்டையும் வச்சுன்னா இது ரெண்டையும் வச்சு. அப்போ சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா 1 ப்ளஸ் பீட்டா 1 இது ரெண்டும் சரியா? -5/2 ப்ளஸ் என்னது 4. கிராஸ் பண்ணால் என்ன வருது? 4 2 சார் 8. 5 போச்சு என்ன வரும்? 3/2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு ஆல்ஃபா 1 பீட்டா 1 சி பை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண -5/2 இன்ட்டு என்ன வந்துருச்சு? 4. அடிச்சா 2. 5 2 சார் -10. தர்ஃபோர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறோம்ல, ஏற்கனவே படித்தது தான் 10th எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர்எக்ஸ் ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 சரியான்னு பார்த்துக்க. 3/2 எக்ஸு மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. கீழே 2 இருக்கக்கூடாது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. 2ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x 20 ஈக்குவல் டு என்னது? 0. இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். சொல்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது இது வந்து நம்ம ஜென்ரலாக செய்கிறதுடா. டேய் தம்பி, இது வந்து ஜென்ரலாக செய்கிறது.
இது எப்பயும் செய்கிறது. இதில் இடம் 2 ஸ்டெப்பு விட்டுருக்கேன், தேவையில்லை அப்படின்றனால. அங்கே இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இது ஒரு ஆன்சரு, இது ஒரு ஆன்சரு, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவான். அப்படி சொல்கிறான். இதுக்கு வர்ற ஆன்சரையும் இதுக்கு வர்ற ஆன்சரையும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதை ஒன்று ஆல்ஃபா ஒன்று வச்சுக்க, இன்னொன்று என்ன வச்சுருக்கேன் வச்சு, இது கீழே உள்ள ஒரு ஸ்டெப்பு. இது புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்க, ஆன்சரை பார்த்து கரெக்டானு கவனிச்சுங்க. இது 11th சம்மு. ஏன் 12 மீட்டர் டால் ட்ரீன்னு இருக்கு, 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இருக்கு. சரியா, பார்த்துக்குங்க. அது 12 மீட்டர் உயரமுள்ளன்னு இருக்கு, 12 மீட்டர் இந்த இருக்கு. broken into the 2 part, அதாவது உடஞ்சி விழுகுது, ரெண்டா முறியுது மரம். கட் பண்ணுச்சுன்னா இது வந்து அப்படி கீழே விழுந்துடும். இப்படி நான் சொல்ற புரியுதான்னு பார்த்துக்க. தரையில் தொட்டுருச்சு இப்படி. டேய் புரியுதான்னு பார்த்துக்க சொல்றது. இந்த மேலே உள்ள பார்ட்டு தான் இங்கே வந்திருக்கு, உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான்னு பாரு. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஹைட் ஆஃப் த பார்ட் விச் இஸ் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் அப்படி கொடுத்துருக்கு. லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ்னா இந்த இது மிச்சம் உள்ளது, உடஞ்சி விழுந்தது போக மிச்சம் உள்ளது அப்படின்ற சொல்லியிருக்கான். அது கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் அப்படின்னு இருக்கு. கட் அவே அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கான்னு புரியுதான்னு பாரு. இந்த விழுந்த பார்ட்ல இருந்து கியூப் ரூட் தான். சப்போஸ் இது எக்ஸ் கியூப்னு எடுத்தோம்னா இதோட கியூப் ரூட் இங்க என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். சொல்ற புரியுதான்னு பாரு. எப்படி சார் கியூப் ரூட், இது எக்ஸ் கியூப்னு எடுத்திருக்கேன், இது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மிச்சம் உள்ள பார்ட்டு தான் இங்கே சொல்லியிருக்குடா. லெஃப்ட் ஸ்டாண்டிங் இருக்கு பாரு. லெஃப்ட் ஸ்டாண்டிங்னா கீழே உள்ளது, மிச்சம் உள்ளதுன்னு சொல்லுவோம்ல, அது அது என்ன அர்த்தம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் லென்த் ஆஃப் த பார்ட்டு தட் வாஸ் என்னது கட் அவேன்னு சொல்லியிருக்கு. இந்த கட் பண்ண பார்ட்டை விட அதோட கியூப் ரூட்னு சொல்லியிருக்கு. இந்த கட் பண்ண பார்ட் இருக்குல்ல அதை விட கியூப் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாரு. இது எக்ஸ் கியூப்னு எடுத்தோம்னா ஹோல் பவர் 1/3 போட்டால் தான் கியூப் ரூட். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், அப்படி அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இதுதான் இங்கே மீனிங். ரைட்டு. அப்போ நல்லா யோசிச்சு பார்த்துக்க. சின்ன கணக்கு இதுக்கு தானா அப்படின்னு சொல்லுவீங்க. மொத்த லென்த் வந்து 12, மொத்த லென்த்து 12. இது ரெண்டும் சேர்ந்தது எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸு உள்ளே கொண்டு வந்துரு. எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 = 0. ஆன்சர் புரியுதான்னு பாரு. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு.